Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. நாட்டின் கிராமங்களை முன்னேற்ற மத்திய அரசு புதிய திட்டங்களை செயல்படுத்துவதாக பிரதமர் மோடி அறிவிப்பு. வைப்ரண்ட் வில்லேஜ் திட்டத்தின் மூலம் உள்கட்டமைப்பு வசதிகள் இல்லாமல் இருந்த கிராமங்கள் புதிய பொலிவு பெறும் என திட்டவட்டம். தமிழகத்தில் அடுத்து வரும் நாட்களில் பகல் நேர வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். இயல்பில் இருந்து படிப்படியாக 2 டிகிரி செல்சியஸ் வரை உயரக்கூடும் என கணிப்பு. தமிழகத்தில் 10ஆம் தேதி முதல் 3 நாட்களுக்கு மழைக்கு வாய்ப்பு என வானிலை மையம் தகவல். ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என கணிப்பு. புனரமைக்கப்பட்ட 12 சார் பதிவாளர் அலுவலகங்களை திறந்து வைத்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். ஓவியம், சிற்பக்கலைகளில் திறமைமிக்க 6 பேருக்கு கலைச்செம்மல் விருதுகளையும் வழங்கினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி கவனித்து வரும் மதுவிலக்கு துறைக்கு உட்பட்ட டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் அமலாக்கத்துறை ரெய்ட். சென்னை எழும்பூரில் மத்திய போலீஸ் பாதுகாப்புடன் சோதனை. சென்னை பாண்டி பஜாரில் உள்ள திமுக எம்பி ஜெகத் ரட்சகனின் அக்காடு டிஸ்டிலரிஸ் மதுபான நிறுவன அலுவலகத்தில் இடி ரெய்டு. சென்னையில் உள்ள எஸ்என்ஜே மதுபான நிறுவன அலுவலகத்திலும் தி நகரில் உள்ள கால்ஸ் மதுபான நிறுவ அலுவலகத்திலும் சோதனை. கரூரில் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் என கூறப்படுபவர்களின் வீடுகளில் அமலாக்கத்துறை சோதனை. கேரளாவிலிருந்து வந்த இடி அதிகாரிகள் 4 குழுக்களாக பிரிந்து காலை 8 மணி முதல் 3 இடங்களில் ரெய்டு. கரூர் ராயனூரில் கொங்கு மேஸ் சுப்பிரமணியின் வீடு, காந்திபுரத்தில் அரசு ஒப்பந்ததாரர் MCS சங்கர் ஆனந்தின் வீட்டில் ரெய்டு. காயத்ரி நகரில் உள்ள சக்தி மெஸ் உரிமையாளர் கார்த்தி வீட்டிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை. சென்னையில் மின்வாரிய தலைமை நிதி கட்டுப்பாட்டு அதிகாரியாக பணியாற்றிய காசி வீட்டில் அமலாக்கத்துறை ரெய்டு. பணியில் இருந்தபோதே ரெய்டுக்கு ஆளான நிலையில் மீண்டும் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை மண்ணடியில் SDPI கட்சி அலுவலகத்தில் அமலாக்கத்துறை சோதனை. 4 வாகனங்களில் வந்திருந்த அதிகாரிகள் CRPF வீரர்கள் பாதுகாப்புடன் ரெய்டு. சென்னையை அடுத்த அம்பத்தூர் தொழிற்பேட்டை டாஸ்மாக் குடோனில் அமலாக்கத்துறை சோதனை. சென்னை முழுவதும் மதுக்கடைகள் மற்றும் பார்களுக்கு மதுபானங்களை சப்ளை செய்யும் அந்த குடோனில் அதிகாரிகள் ரெய்டு. மும்மொழிக்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை முன்னெடுத்த பாஜக மூத்த தலைவர் தமிழிசை உச்சி வெயிலில் தடுத்து வைப்பு. போலீசாரை பாஜகவினர் தடுத்ததால் பெரும் தள்ளுமுள்ளு. சென்னை எம்ஜிஆர் நகரில் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக அனுமதியின்றி கையெழுத்து இயக்கம் நடத்தியதாக தமிழிசையை சுற்றி வளைத்த போலீசார். நான் என்ன தீவிரவாதியா என்றும் முடிந்தால் கைது செய்து கொள்ளுமாறும் போலீசாரிடம் தமிழிசை ஆவேசம். என்ன சுத்தி இவ்வளவு பேர் ஏன் நிக்கிறீங்க? நான் யாரு? நான் தீவிரவாதியா? எதுக்கு நிக்கிறீங்க நான் கேக்குறேன். நான் உங்க தமிழ் மொழிக்காக தான் நாங்களும் பாடுபடுறோம். உங்க குழந்தைகளுக்காக தான் நான் பாடுபடுறேன். அதனால நீங்க கள்ள தூக்கி அடிக்கிறவங்க நான் உங்ககிட்ட வந்து எக்ஸ்பிளைன் பண்ண நான் சொல்றேன். யாரு சொல்லுங்க, வர சொல்லுங்க. கைது நடவடிக்கைக்காக 3 மணி நேரம் வெயிலில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த தமிழிசை 2 மணி நேரத்திற்கு பின் விடுவிப்பு. தமிழிசைக்கு ஆதரவாக சாலை மறியலில் ஈடுபட்ட பாஜகவினர் கைது. சென்னை எம்ஜிஆர் நகரில் கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசையை கைது செய்ய வலியுறுத்தி திடீரென திரண்ட திமுகவினர் முழக்கம். பாஜகவினருடன் போட்டி போட்டு முழக்கம் எழுப்பி ஆர்ப்பாட்டம் செய்ததால் பரபரப்பு. மும்மொழி கொள்கைக்கு பெருமளவில் மக்கள் ஆதரவளிப்பது கண்டு பயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் நிலை தடுமாறியிருக்கிறார். சென்னையில் கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசை கைது செய்யப்பட்டதாக கூறி அண்ணாமலை குற்றச்சாட்டு. மத்திய அரசின் மும்மொழி கொள்கைக்கு ஆதரவாக தமிழகத்தில் பாஜக சார்பில் கையெழுத்து இயக்கம். கல்லூரி மாணவ மாணவிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோரிடம் கையெழுத்து வாங்கும் பாஜகவினர்.
தாய்மொழி என்பது தேன்கூடு என்றும் அதில் கை வைப்பது ஆபத்து என்றும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் எச்சரிக்கை. கட்டாயமாக ஒரு மொழியை திணித்தால் அது பகை உணர்ச்சிக்கே இடம் கொடுக்கும் என்றும் திட்டவட்டம். ஜெயலலிதா பிறந்தநாள் விழா பொதுக்கூட்ட மேடையில் அதிமுக நிர்வாகி கன்னத்தில் விழுந்த அடி. சால்வை அணிவிக்க முண்டியடித்துக் கொண்டு வந்ததால் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி டென்ஷன். உத்தராகண்ட் மாநிலம் முக்வாவில் குளிர்கால சுற்றுலா திட்ட நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி பங்கேற்பு. பழங்குடியினரின் நடன நிகழ்ச்சியில் கை கூப்பியபடி கலந்து கொண்டார். ஆந்திராவில் சர்வதேச மொழிகள் உட்பட 10 மொழிகளை ஊக்குவிக்க உள்ளதாக முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடு அறிவிப்பு. இந்திய மக்களுடன் எளிதாக பழக ஹிந்தி கற்றுக்கொள்வது நல்லது எனவும் பேட்டி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.